கடல் மட்டத்திலிருந்து 3950 மீட்டர் உயரத்துல ஸ்னோ நிரம்பி இருக்கின்ற இந்த அப்பர்வாத் என்கின்ற மலையில நான் இப்போ பிரயாணப்பட்டு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். வெல்கம் டு வாண்டர்லஸ்ட். கண்டோலா மூலமா நம்ம குல்மார்க்ல இருக்கக்கூடிய கங்தோரி மற்றும் அப்பர்வாத் அப்படின்ற மலைக்கு நம்ம பிரயாணம் பண்ண போறோம். நல்ல விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட டிக்கெட் ஆல்ரெடி இருக்கு. அங்க போய் கவுண்டர்ல நிக்க வேணாம். கண்டோலாவுடைய என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் இந்த கண்டோலா என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஹட்டுக்கு வெளியில் ஒரு சாக்கு பையில் போட்டுக்கிட்டு பூட்ஸை வச்சு விற்றுட்ருக்காங்க. ஸோ நம்ம என் ஷூவை வந்து அதில் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் போகும்போது இதில் நம்ம இந்த பூட்ஸை கொடுத்துட்டு நம்ம இதை வாங்கிட்டு போயிடலாம். கண்டோலா குல்மார்க் கண்டோலா வெல்கம்ஸ் யூ. 9:37க்கு இங்கே ரீச் ஆயாச்சு. ஸோ 9 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பை வாக் ஒரு ½ an hour 37 minutes இருக்குது. வாங்க இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு படிப்போம். குல்மார்க் nestled in the பஞ்சல் ரேஞ்ச் இன் அ கப் ஷேப்ட் வேலி. எவ்வளோ அழகான ஒரு இடம்னா தேவர்களே வந்து இங்கே வந்து விசிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு அருமையான ஸ்போர்ட் அட்வென்ச்சர் அண்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடம் அப்படின்னு போட்டிருக்கு. உள்ள நுழைஞ்சோடனே வந்து கவுண்டர் இருக்குது. ஸோ என்ட்ரிக்கு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்க்கு வந்து ஏகப்பட்ட சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ப்ரேயர் ரூம். இவங்கெல்லாம் ஸ்கீயிங் இதோடு வராங்க, வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க போல இருக்குது. அண்ட் அதுதான் டிக்கெட் கவுண்டராக இருக்கும். ஸோ டிக்கெட்ஸ் வாங்க. இந்த இடத்துல ஒரு மாதிரி வார்மர் ரூம் வச்சுருக்காங்க. டீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. Tickets? Yes, sir. So how many of you there? Single. Single. What's your name? Dilip. கண்டோலா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த என்க்ளோஸ்ட் கேபின்ஸ். நம்மளை தனியாக ஒரு இதுக்குள்ள அனுப்பிச்சுட போகிறாங்களா இல்லை 6 பேர்த்த ஒரே இதுக்குள்ள அனுப்பிச்சுட போகிறாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு எனக்கு பின்னாடி யாருமே இல்லை. ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அடுத்து இந்த கப்பல் ஏற போகிறாங்க. சம்மர் டைமிங்ஸ் அண்ட் வின்டர் டைமிங்ஸ். இப்போ வின்டரில் ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து 10 AM to 4 PM. செகண்ட் ஃபேஸ் வந்து 10:30 AM to 3:30 PM. முன்னாடி இருந்த அந்த கப்பல் இதில் ஜம்முன்னு ஏறி உட்காந்துட்டாங்க. ஐ திங்க் இதில் தான் நான் போகணும். 44. ஓகே, ரன்னிங்லேயே ஏறியாச்சு. நான் மட்டும்தான், நம்ம லோன் somebody wanted to come. அதுக்கப்புறம் நான் போயிட்டாங்க. டோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஏன் கடற்கரை ஃபாஸ்டாக போகுது. ஸோ அந்த க்ரீன் கலர் ஹட் அங்கேருந்து ஏறி எப்படி மேலே போகிறோம். இப்போது இந்த கீழே இறங்குற கார்ஸ் இதுதான் பெனிஃபிட். தனியாக இப்போ ட்ராவல் பண்ணுறதுனால இந்த சீடும் அந்த சீடும் மாறி மாறி இந்த வியூவை பார்க்க முடியுது. இந்த ஃபேஸ் 1 ரைடு வந்து 800 அண்ட் ஃபேஸ் 2 ரைடு வந்து 1000 rupees. மேலே ஏறும் பொழுது அந்த கீழ் பகுதியான அந்த வியூ பார்க்கவும் சூப்பராக இருக்குது. அதே ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மேல் நோக்கி ஏறக்கூடிய இந்த வியூ சூப்பர். இது என்னமோ அப்படியே இந்த பில்லர் இடிக்க போகிற மாதிரி இருக்குங்களா. பட் ஆனால் சைடில் தான் போகுதுல்ல. நிறைய பேர் இந்த இடத்த நடந்தே ஏறுறாங்க. ட்ரெக்கிங். இந்த ஒரு கிளாஸ் வந்து ஒருத்தர் நேற்று விற்றாரு. ₹100 சொல்லி விற்றாரு. பட் இது என்னன்னு தெரில, ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக செகண்டான்னு தெரில. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் விற்றாரு. இந்த டைப் ஆஃப் கிளாஸ் வந்து இந்த ஸ்கீயிங் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். அதுலேயும் ரொம்ப ஹைட்டில் அந்த மாதிரி இருந்து ஸ்கீ பண்ணுறவங்களுக்கு இந்த கிளாஸ் தேவைப்படும். நடந்து ஏறி போகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் எப்படி கீழே வந்து ஒரு குரூப் வந்து இந்த ஸ்கீயிங் அண்ட் இந்த ஸ்னோ ரைடு பண்ணுறாங்களோ
அந்த மாதிரி இவங்க வந்து ஃபேஸ் 1 ஆர் ஃபேஸ் 2ல வந்து பண்ணுறதுக்காக இருக்காங்க. போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக உள்ள நுழையும் பொழுதே வந்து நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து கைடாக வரேன், கைடு வேணுமா, இல்லை அங்கே வந்து உங்கள் வீடியோலாம் ஷூட் பண்ணி தரேன், ஸோ எனக்கு ஒரு ரேட் இந்த போட்டிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு பிரகாரம் மேலே ஏற ஏற அப்படியே அந்த ப்ரீத்திங்கோட வந்து அப்படியே வேரியேஷன் தெரியுது. ஃபேஸ் 1 உடைய பிரயாண நேரம் 9 நிமிடம், பிரயாண தூரம் 2091 மீட்டர்ஸ். 1 மணி நேரத்துக்கு 1500 பேசஞ்சர்ஸை இந்த கொங்கோத்ரி மலைக்கு அழைத்து வருகிற ஃபெசிலிட்டி உங்ககிட்ட இருக்கு. ரைடோடைய ஃபேஸ் 1 ரீச் ஆகணும். ஃபேஸ் 1ல என்னென்ன இருக்குன்னு ஒரு பார்வையை பார்த்துருவோம். ஃபேஸ் 1ல வந்து நம்ம மவுண்டனுடைய டாப்பில் வந்துட்டோம். ஸோ நம்ம ரூமில் இருந்து பார்த்த அந்த லைட் எரிஞ்சிட்டு இருந்தது அந்த இடம் அது. ஸோ இங்கே ரீச் ஆகிட்டோம். இப்போது எந்த இடத்துக்கு வந்து கொங்கோத்ரி குல்மார்க் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3050 மீட்டர்ஸ். நம்ம வந்து கடல் மட்டத்திலேருந்து நம்ம மேலே உயரத்தில் இருக்கிறோம். ஸோ 3050 மீட்டர்ஸ் அபவுட் த சீ லெவல். கொங்கோத்ரி குல்மார்க். அடர்ந்த காடு, பனி மூடிய சிகரங்களை இந்த ஃபேஸ் 1 பகுதியிலிருந்து நம்ம பார்க்க முடியும். அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே நடந்து போகலாம். ஃபேஸ் 1ல வந்து மக்களுக்கு இந்த இடத்துல வாஷ்ரூம் இருக்குது. ஏன்னா அந்த வாஷ்ரூம் வந்து மேலே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு. அதுவே எவ்வளோ வெயிட் ஏற்றி வச்சுருக்கோம் இந்த கட்டடத்து மேலே. இந்த ஃபேஸ் 1லேயே செய்கிறதுக்கு ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது. அண்ட் ஃபேஸ் 2 கார் வந்து போகுது அண்ட் அப்படியே மேலே போகுது. அண்ட் ஃபேஸ் 2க்கான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அங்கேயே தான் சேம் அந்த இடத்துல இருந்து இறங்கி வந்தோன்னே அதே இடத்துல அப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபேஸ் 2க்கான கார் எடுத்துடலாம். இப்போ ஒன்று வெளியில் போகுது. அங்கே தூரத்தில் கடைகள்லாம் போட்டு இருக்கு. கடைகள்லாம் இருக்குது பாருங்க அங்கே. என்னன்னா இங்கே வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த ஸ்கீயிங் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, நான் கைடாக வரேன் அப்படின்றவங்களே ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க. சும்மா அப்படியே நடந்து போவோம். ஆனால் யாருனாலும் வந்து கைடாக வரட்டுமா, சர்வீஸ் பண்ணட்டுமான்னு பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. $3050 மீட்டர்ஸ் அபவ்லையே வந்து கொஞ்சம் வந்து மூச்சு வந்து கொஞ்சம் தள்ளிச்சு. அந்த கேபிள் கார்லேருந்து இறங்கும் பொழுது நல்லா அது ஃபீல் ஆச்சு. நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் ஸ்கீயிங் பண்ணி அப்படியே வந்தார். கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே விழுந்துட்டு போகிறாரு. எங்கேயுமே வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க பாரு, எப்படி பொசிஷனில் உட்காரணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பூட்ஸை வாங்கினதுக்கு இந்த ஸ்னோவில் எப்படி மேலே நடந்து போவோம். எங்கேயாவது கால் இறங்குதான்னு பார்க்கலாம். ஆனால் இங்கெல்லாம் ஸ்னோ வந்து ஹார்டாக இருக்குது. இந்த இடத்துல ஹார்டாக தான் இருக்குது, சாஃப்டாலாம் இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்னு தோணுது. இல்லை, இந்த கேபிள் கார் வந்து என்க்ளோசிங்கே இல்லாமல் ஆள் வெறும்னு உட்காந்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து ஸ்கீயிங் கியர் மாட்டியிருக்காங்க. மேபி இப்போ ஸ்கீயிங் கியர்லாம் மாட்டிட்டு ரெடியாக போகிறாங்க அப்படின்னா இந்த கார் ரைடு கொடுக்காம அவங்க வந்து இந்த ஓப்பன் டைப் ரைடு கொடுக்குறாங்க. இங்கேயே அப்படியே கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்கு ரீசன் வந்து முதல்ல இந்த ஆல்டிடியூடுக்கு நம்ம ஃபிசிக்கலி வந்து அடாப்ட் ஆகிருவோம். ஃபிசிக்கலி அஸ் வெல் அஸ் சைக்கலாஜிக்கலி வந்து நம்ம அடாப்ட் ஆகிக்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும்போது அந்த ஒரு ஃபியர் லேஸாக இருந்தது, ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருந்ததுனால. ஸோ இங்கே வந்துட்டு இம்மீடியட்டாக இந்த ஃபேஸ் 2 ரைடு போகிறத விட கொஞ்சம் நின்று இங்கே ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் 2 ரைடை
கண்டினியூ பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறது வார்த்தைகளே இல்லைங்க, அவ்வளோ அருமையான ஒரு பிளேஸாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்னோ ஹார்டாக இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியல, கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணி தான் எடுத்தேன். ஐயோ எப்பா फॉरेस्ट में शिप हट्स आपको दिखेंगे। शीप हर्ड, हाँ शीप्स, और Okay. नागिन वैली दिखेगी। अच्छा और दिखेगा आपको बंजारा घर, जो ओल्ड जो लोग थे ना, वो जो उसमें रहते थे, वो हट से बने हुए अच्छा वुडन के, वुडन वो देखने को मिलेगा। और साथ Okay. में इसका 7 किलोमीटर का आपको राइड मिलेगा फॉरेस्ट के अंदर। हाँ, ये कैसे लेके जाते हैं आप लोगों को? स्नेच रहता है, इधर से बिठाता है पूरा जंगल को बीच से नीचे, आपको गंडोला के पास स्टॉप करेगा। अच्छा हजारों नीचे लोग तक लेके जाता है। हाँ, वो एक एंजॉय है आप। இப்போ இங்கிருந்து ஃபேஸ் 2க்கு ஸோ போகலாம். ஃபேஸ் 2 வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுங்க அப்படின்னாரு. ஃபேஸ் 2 உடைய என்ட்ரி இந்த இடத்துல இருக்குது. இதுக்கான என்ட்ரியில் பூந்து போகலாமா? பீப்புளோட நிறைய க்யூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிக்ஸாக்ல நின்று மக்கள் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். பட் இப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை, நமக்கு முன்னாடி கொஞ்சம் பீப்புள் நின்றுட்டு இருக்காங்க. ஹோப் இங்கேயும் அதே மாதிரி அந்த சிங்கிள் காரில் நமக்கு இடம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இங்கே மக்கள் நிறையவே இருக்காங்க, கூட்டம். ஃபேஸ் 2 ரைடில் வந்து நம்ம தனியாக கார் எடுக்க முடியல, பட் கூட ஒருத்தவங்களுடைய தான் கம்பெனி பண்ணி வரோம். ஃபேஸ் 2 2530 மீட்டர்ஸ் நீளமானது. இதை நம்ம 9 நிமிஷத்தில் கடந்துருவோம். இந்த பகுதிக்கு 1 மணி நேரத்தில் 600 பேசஞ்சர்ஸை கொண்டு போகிற கேபின் ஃபெசிலிட்டிஸ் இவங்ககிட்ட இருக்குது. ஃபேஸ் 1 2005ஆம் வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அண்ட் ஃபேஸ் 2 2007ஆம் வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 20 வருஷமாக இந்த கண்டோலா சர்வீஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்குது. ஸோ ஃபேஸ் 2லேருந்து இறங்கி அப்படியே வெளியில் வந்தோம்னா ஐயோ அட்டகாசமாக இருக்குது. இந்த இடத்துல இங்கேயும் அங்கேயும் மரமாக இருக்குது, ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கடைகள் வந்து பாருங்கள், அந்த எல்லோ கலர் டென்ட் போட்டு அங்கே தான் கடைகள் இருக்குது. இந்த மேலே வந்து நல்லா மிஸ்ட் வந்து கவர் ஆகிருக்கு இந்த இடத்துல, இந்த மவுண்டன் வியூவில். ஸோ இந்த இடத்துல இந்த ரேம்பில் இருந்து கீழே பார்க்குற இந்த வியூ. ஸோ அந்த தூரமாக என்ன இப்போ எழுதி போட்டிருக்காங்கன்னா, டு நாட் மூவ் அவுட் சைட் ப்ரிஸ்கிரைப் ஏரியா. ஸோ ஒரு சில ஏரியா தாண்டி எங்கேயும் போகாதீங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ கீழே இறங்கி போகிற பாத்வே ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் போட்டு இரும்பு கம்பிகள்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து இறங்கிடுவோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்த உடனே கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே அடாப்ட் ஆன மாதிரி இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் இந்த பகுதிகள் ஃபுல்லாகவே வந்து சரியான சில்னஸ் தான். ஸோ ஸ்கீ ஏரியா பவுண்ட்ரி இதில் இருக்கிற ஆல்டிடியூட் கோடு அப்பர் வாத் ஆல்டிடியூட் வந்து 3950 மீட்டர்ஸ். இங்கே டெம்பரேச்சர் வந்து ரொம்ப வந்து டவுனாக இருக்குது. ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கீழே சொல்லி அனுப்பிச்சி விட்டதே வந்து நீங்கள் மேக்ஸிமம் அங்கே வந்து ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். இங்கே வந்து ஆர்மி பர்சன் இருக்காங்க. பீப்புளை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்குவாங்க, எங்கே போகலாம் எங்கே போகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு. நல்ல வேலை இங்கே அந்த பூட்ஸ் வாங்கிட்டோம். அந்த பூட்ஸ் இல்லைன்னா இந்த பகுதியில் நடக்கிறது கஷ்டம். இங்கே ஒரு ஜவான் ஹாம்டா அப்படியே இந்த இடத்த வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் மேலே போவோம். அங்கெல்லாம் மேலே வரைக்கும் பீப்புளை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க.
ஏறுவோம். பூட்ஸ் வழுக்காமல் இருந்தால் சரி. அப்படியே மேலே வரைக்கும் போகுது. ஐ திங்க் ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம் போல, அதுக்கு மேலே நாட் அலவுட். அப்பர் வாத் தரையிலிருந்து 3900 சொச்சம் மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலையில் இந்த கண்டோலா கேபிள் கார் மூலமாக இந்த இடத்துல மேலே மக்களை போக வேணாம்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல நின்று இந்த இயற்கை, இந்த அழகை ரசிக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஃபுல் வியூ அப்படியே பார்ப்போம். அங்கெல்லாம் மவுண்டன்ஸ் விரைக்க ஆரம்பிக்குது. அப்படி போய் இப்படி இறங்குவோம். லேசாக வலுக்குது, பட் ஸ்டில் கிரிப் இருக்கு. விரல்கள் உறைஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் அந்த டென்ட் கடைக்கிட்ட வந்தாச்சு. சரி, இங்கே போய் காவா இருந்துச்சுன்னா வாங்கி குடிப்போம். மேகி போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் இந்த சகோதரர். என்ன சாப்பிட்டாலும் 100 ரூபான்றாரு. ஸோ மேகி 100 ரூபா, காவாஸ் குடித்தாலும் 100 ரூபா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இறங்கணும். இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த மேகி எதையாவது குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப இங்கேருந்து போகிறதுக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது, பயங்கர கோல்டாக இருக்குது. ஸோ க்ளவ்ஸ் போட்டுமே வந்து கையெல்லாம் உறைஞ்சி போச்சு. ஐ திங்க் லெதர் க்ளவ்ஸ் போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன், காலுக்கு வந்து தேவைப்படல. ஸோ இந்த இடத்த வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு இருக்குல்ல, உப்பை வந்து இந்த இடத்துலலாம் தூவி விட்றாங்க. ஸோ உப்பை தூவி விட்டோன்னா ஹார்ட் ஆயிடுது. நமக்கு கியூம் ऐसा यहाँ पे गिराते हैं भाई? ஆன்டி ஸ்லிப்பரிக்காக இந்த இடத்துல வந்து உப்பு போட்டு வச்சிருக்கு. உப்பு தூவுறாங்க இந்த இடத்துல கீழே. நம்ம கேட்டதுக்கப்புறம் தான் மேகி வந்து போடவே ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ மேகி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேர்த்து செஞ்சுருவாங்க போல இருக்குது. சேர்த்து செஞ்சுட்டு கஸ்டமர் வர வர அதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து வச்சுருவாங்க. ஸோ நான் இப்போ வந்து உட்காந்தேன், அடுத்து அவருக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துலையே ஒரு காவா அப்படின்னு சொல்கிறது, இவங்களுடைய அந்த காஷ்மீரி ட்ரிங்க்கையும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். சுலைமானி தாங்க, அரபிக் சுலைமானியை. நல்லா டேஸ்டியாக இருக்குது, ட்ரை பண்ணலாம். ட்ரெயினில் வரும்போது என்ன ஒருத்தர் சொன்னார்னா, இந்த ஸ்லோப்பாக இருக்குல்ல இந்த மவுண்டன்ஸ், இதில் வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்கீம் போனவங்க இல்லை அந்த பைக் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு போனவங்க பல தடவை அந்த இடத்துல வந்து அவலாஞ்ச், அதாவது அந்த ஸ்னோ எப்படி லேண்ட்ஸ்லைட் ஆகுதோ அந்த மாதிரி ஸ்னோவும் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அப்பப்போ ஸ்லைட் ஆகும் போல இருக்குது. அப்படி ஸ்லைடில் வந்து மாட்டினவங்க சிக்கினவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். அப்படி மாட்டி சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள இப்போ வந்து மீட்டெடுக்கவே முடியாதான். கிட்டத்தட்ட ஒரு சிலர்லாம் வந்து 1 வருஷம் கழித்து தான் வந்து இந்த மாதிரி அவலான்ச்லேருந்து மீட் எடுத்துருக்காங்களாம். ஒரு அப்போ அவங்க பாடி வந்து டீகம்போஸ் ஆகாமல் அப்படியே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி போகும்பொழுது ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகாதீங்க. அதில் இந்த ஃபாரஸ்ட் ரைடு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க, பட் எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்னு தெரில. வாஸ் அன் அமேசிங் டே. நேற்று எப்படி என்ஜாய் பண்ணணும் ஸ்கீயிங் அந்த மாதிரி அந்த இடத்துல குல்மார்க்கில், அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கேபிள் கார் ரைடு வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கவர் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் ஆகும். ரிட்டனுக்கு இந்த இடத்துல எக்ஸிட்னு எழுதியிருக்காங்க, நான் கவனிக்கல. ஓகே, ஸோ இங்கே எனக்குள்ள உள்ள கடை யாரும் சும்மா சல்லுது.
குல்மார்க்கில் இருக்கிற இந்த கண்டோலா கேபிள் கார் ரைடுக்கு வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிடணும். ஆன்லைனில் நமக்கு வந்து 3 ஸ்லாட்ஸாக வந்து அவைலபிளாக இருக்குது. மார்னிங் 9 to 11, 11 to 1, 1 to 3 அப்படின்ற இந்த ரேஞ்சில் வந்து ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்ரீநகரில் நீங்கள் ஸ்டே எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பட்ஜெட்டடாக இருக்கும். ஸோ பட்ஜெட்டட் ஸ்டே எடுத்துகிட்டு மார்னிங் வந்து பஸ்ஸோ அல்லது கேப் ஷேரிங் டாக்ஸி இதில் பிடிச்சி நம்ம இங்கே வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த மத்தியான ஸ்லாட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ மத்தியானம் ஸ்லாட் வந்து மேக்ஸிமம் வந்து சீக்கிரம் ஃபில் ஆயிடுது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பட்ஜெட்டட் ஸ்டே மக்கள் வந்து ஸ்ரீநகரில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டன்மார்க்கில் கூட நீங்கள் வந்து நல்ல அஃபோர்டபுள் ஸ்டே ஒரு 2000, 3000 இந்த ரேஞ்சில் இங்கே ஸ்டே இருக்குது. ஸோ அந்த ஸ்டே எடுத்துக்கிட்டு மார்னிங் வந்து இவங்க கிளம்பி வராங்க. அப்படி மார்னிங் வரும் பொழுது ஒருவேளை ஸ்னோ இருந்தால் மட்டும்தான் அது ஹிண்டர் ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மார்னிங் 9 to 11 ஸ்லாட் வந்து புக் பண்ணாதீங்க. ஆனால் 9 to 11 ஸ்லாட் யார் புக் பண்ணலான்னா, நீங்கள் குல்மார்க்லேயே வந்து நீங்கள் ஸ்டே எடுத்து தங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 9 to 11 ஸ்லாட் தாராளமாக எடுக்கலாம். ஸோ நான் இந்த 9 to 11 ஸ்லாட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா சரி குல்மார்க்கில் ஸ்டே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி குல்மார்க்கில் புக்கிங் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா செம்ம காஸ்ட்லியாக இருந்தது. எல்லாமே வந்து above 5K இந்த ரேஞ்சில் போகுது. ஒரு சில ரூம்ஸ் மட்டும் 4K அந்த ரேஞ்சில் இருக்குது. அண்ட் அதில் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் ஹட் எடுத்தீங்கன்னா பட்ஜெட்டடாக கிடைக்கும். ஆனால் வெல் இன் அட்வான்ஸ் அது வந்து நீங்கள் புக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் நம்ம இந்த மாதிரி காஷ்மீர் வரும்பொழுது இந்த ஸ்னோ பகுதியில் ஒரு நாளாவது நம்ம வாழ்ந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல ரூம் எடுத்தேன். இல்லைனா டன்மார்க் அப்படி இல்லைன்னா ஸ்ரீநகரில் தான் ரூம் எடுத்திருப்பேன். ஸோ இந்த 3 ஸ்லாட்டில் நீங்கள் எந்த ஸ்லாட்னாலும் புக் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து இந்த phase 2 ரைடு எடுத்து வரோம்ல, அந்த டிக்கெட்டுமே வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிடணும். phase 2 நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் phase 1 அந்த டிக்கெட் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கேட்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் வந்து நீங்கள் phase 2 டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ண முடியும். ஸோ phase 2 வந்து 1000 rupees சார்ஜ் ஆகுது. வெளியில் மீதி யாருக்கிட்டையுமே நீங்கள் வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நீங்களே சொந்தமாக ஆன்லைனில் பண்ணிடுங்க. பேமெண்ட் ப்ராசஸ், டிக்கெட் புக்கிங் ஆப்ஷன் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் phase 1 வரைக்கும் வாங்க. phase 2 கண்டிப்பாக வாங்க. ரொம்ப ஸ்னோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இங்கே phase 2 வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. phase 2ல் எக்ஸ்ட்ரீம் வெதர், இறங்கினோடனே வந்து பயங்கர சில் ஆயிடுச்சு. அண்ட் அங்கே வந்து ஆர்மி பீப்புள் வந்து ஒரு அளவுக்கு மட்டும்தான் வந்து பீப்புளை போகவும் அலோவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ சேஃபாக இருக்குது. சில இடங்களில் வழுக்குது. வரும் பொழுது இந்த மாதிரி இந்த பூட்ஸ் வந்து கீழே வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பெரிய ஜர்க்கின்லாம் தேவையில்லை. நான் உள்ளுக்குள்ளே ஒரு ஹூடி, ஒரு நல்ல ஒரு தெர்மல் வேர், அதுக்கப்புறம் இந்த லெதர் ஜாக்கெட் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால குளிர் வந்து மேலே என்னால் சஸ்டெயின் பண்ண முடியுது. க்ளவ்ஸ் மட்டும் எப்படின்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக திறக்க வேண்டியதாக இருக்குல்ல, ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் திறந்து வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் மிச்சபடிலாம் அட்டகாசமாக இந்த ரைடும் சரி, அங்கேயும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்களாம் வராங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் அண்ட் ஆஸ்துமா பேஷண்ட் இருக்கிறவங்க வருவதை தவிர்த்துக்கணும்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க. ஏன்னா மேலே வர வர அந்த ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக்சிஜன் லெவல் வந்து குறையுது. அப்படி குறையும் பொழுது நமக்கே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படி கொஞ்சம் மைல்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அப்புறம் மேலே போனதுக்கப்புறம் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, phase 1 அந்த பாயிண்ட் ரீச் ஆனோன்னே அங்கே கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இறங்கி நடந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த ஆல்டிடியூடுக்கு நம்ம கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து phase 2க்கான ரைடை வந்து எடுத்தேன். ஸோ தட் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ phase 2 ரைட் கண்டிப்பாக வாங்க. ஸோ அப்பப்போ லேசாக அந்த ஜர்க் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வெரி கம்ஃபர்டபுள், வெரி சேஃப். ஸோ என்க்ளோஸ்டு ரைடும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த பீக்ஸில் வந்து
ஸ்கீயிங் பண்ண போகிறவங்க சைடில் வந்து அதோடைய இதை காமிக்கிறேன். அவங்க வந்து அதில் ஏறி உட்காந்து மேலே போய் அங்கேருந்து ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1க்கு அப்படியே ஃபேஸ் 2லேருந்து நெருங்கிட்டோம். ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கேபிள் கார் ரைட்ஸை நான் இந்த 2025 ஜான்வரியில் இதை என்ஜாய் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நீங்களும் இதை பார்க்குறவங்க என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இல்லை வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டிலேயே இருந்து இல்லை நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம போயிடுறோம், இந்தியாவில் இருக்கிற காஷ்மீரை நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ இந்த காஷ்மீரை வந்து ஒரு தடவையாக சுற்றி பாருங்கள். இந்த கண்டோலா ரைடை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைடு கீழே நம்ம வந்துட்டோம். ஸோ கீழே இந்த ஃபேஸ் 1ல தான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தூரத்தில் வந்து தெரியுது இவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்கூட்டர் மாதிரி ஸ்கீயிங் ஸ்கூட்டர், என்ன சொல்கிறது, ஸ்கீ ஜெட், அதில் வந்து போயிட்டு இருக்காங்க. வாட்டர் ஜெட் மாதிரி இது ஸ்கீ ஜெட். ஸோ நம்ம இறங்கக்கூடிய இந்த பாயிண்ட், அந்த டெஸ்டினேஷன் வந்துருச்சு. இங்கேருந்து மக்கள் விளையாடுறதெல்லாம் தெரியுது பாருங்க. அங்கேருந்து ஃபேஸ் 2 எக்ஸிட் எடுத்துட்டோம். இந்த கிளாஸ் போட்டால் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. கண்ணுக்கு வந்து ஆக்சுவலாக எதுவும் தூசியோ அந்த மாதிரி எதுவும் வந்து விழாது. அண்ட் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ஆடாக தெரியுது, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஓ வா, இந்த ஸ்னோவை தான் இப்படி கையில் பிடிச்சி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அதுவும் எக்ஸ்டென்சிவ் ஸ்னோவில் இருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்னோபால் உருட்டியாச்சு. ஸோ லெட் மீ பிரேக் இட். கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. கண்டோலா, குல்மார்க், இந்த கேபிள் கார் ரைடு அண்ட் இந்த ஸ்னோஃபால் ஏரியா இதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஃபேஸ் 1லேருந்து கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு தொடர்ந்து ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோம். 2 PM போல் கீழே இறங்கியிருப்பேன். அப்போது அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தா பயங்கரமான கூட்டம். இப்போது நம்ம மெயின் ரோடுக்கே வந்துட்டோம். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறது ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய டூரிசம் ஹட்ஸ். அண்ட் இங்கே ஏகப்பட்ட அக்காமடேஷன் இருக்குது. அப்படி ஒரு அக்காமடேஷனில் தான் நான் இந்த இடத்துல தங்கியிருந்தேன்.